எல்லா நாளும் பர்மிஷன் கொடுங்க, எல்லா நாளும் பர்மிஷன் கொடுங்க, நாங்கள் வர சொல்கிறோம். அது நீங்கள் தான் சொல்லணும், நாங்கள் சொல்லக்கூடாது. நாடு தாங்குமா தாங்காதுன்னு இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஒரு 200 300 இல்லை வேன் வச்சு கூப்பிட்டு வரோம் அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் நாங்கள் சொந்த செலவில் ஃபேமிலியோடு வந்திருக்கோம், ஃபேமிலியோடு வந்திருக்கோம். நாங்கள் ஃபேமிலியோடு எல்லாரும் எங்கள் ஓட்டு தளபதிக்கு தான். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, எங்கள் ரிலேஷன் இருக்காங்க, எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுவோம் ப்ரோ. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கன்வின்ஸ் பண்ண முடியும் அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் இறக்க போகிறது ஒன்றும் இல்லை. 2026 2031 நாங்கள் தான். 2024 என்ன நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா பணம் எவ்வளோ விளையாடு நமக்கே தெரியாது, உங்களுக்கே தெரியும். எவ்வளோ காசு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் கவுன்சிலர் எலெக்ஷனுக்கே எவ்வளோ கொடுக்குறாங்க, இது கொடுக்க மாட்டாங்களா? ஏன்னா எல்லாமே காசு நிறையா வச்சுருக்காங்க. 1000 ரூபா கொடுக்குறாங்க, அது நம்ம காசு தானே, நம்ம காசே கொடுப்பாங்க. நமக்கே பால் பாக்கெட்டை அப்படியே கம்மி பண்ணிக்கிட்டு அதில் விலையை அதிகப்படுத்திடுவாங்க. கரண்ட் பில்லை 1 மாதத்தில் பண்ணுறேன் நாங்கள், அது 2 மாதம் ஆயிடுச்சு. அப்படியே யூனிட்டாக அதிகம் பண்ணிடுவாங்க. கண்ணுக்கு இதையும் அடிப்பாங்க. இப்போ நமக்கு கிட்ட 1000 ரூபா கொடுத்துட்டு எங்கிட்ட 2000 ரூபா வாங்குவாங்க. ஆனால் யாருக்கு தெரியுது? நம்ம கொடுத்து அந்த 1000 ரூபா மட்டும் தான் பெருசாக தெரியும். நமக்கு பின்னாடி அடிக்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? போதை இல்லாத தமிழகம் தான் எங்கள் தலைவர் சொல்லிடுறாரு. கொள்கையில் இருக்குல்ல, போதை இல்லாத தமிழகம்னு இருக்கா இல்லையா? அதுதான் எங்கள் கொள்கை. தீண்டாமை ஒழிப்பு எங்கள் கொள்கை, சமத்துவம் எங்கள் கொள்கை. கேட்டால் எங்களுக்கு கொள்கை தெரியாது.